டிஃபரெண்ட் டிஃபரெண்டான பழச்செடி எல்லாமே வந்துருக்கு. ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு செடி பத்தி நான் தெளிவாக சொல்றேன். வீடியோ ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெமோ எடுத்தீங்க. இந்த மேங்கோ செடி இருக்கா, சின்ன செடி இருக்கா, சின்ன செடி இருக்கா கலெக்ஷன் தான். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளான் மட்டும் அவைலபிள் இருக்கு. இந்த செடிலாம் நீங்க செடி நட்டா இந்த காய் 2 காய் இருக்கு. இந்த செடியில மட்டும் 2 காய் இருக்கு. 1 2 இங்க பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாமே கிராஃப்டிங் பிளான். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய செடி தான் இருக்குங்க. நம்ம கிட்ட சின்ன செடி ஸ்டாக் இல்லைங்க. நல்ல பிளான் இருக்கு. எல்லாமே கேட்டலாக் செக் பண்ணி பாருங்க. அப்படியே இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போற ஒரு பிசினஸ் இதுதாங்க. அதுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நம்ம காய் மார்க்கெட் அப்படிங்க இருக்கும். அந்த கலர் வந்து டார்க் கலர் ஆரஞ்சு கலர் மார்க்கெட் வச்சு வந்து எல்லோ கலர் மார்க்கெட் சாப்பிடுவோம். எல்லாம் காய் எடுத்து பாருங்க. நம்ம வாட்டர் ரோட் பண்ணி டென்னிஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் புதுசாக வந்துட்டே இருக்கும். நாங்கள் ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு அப்போ தான் வரும். ஓகே, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷனாக பார்க்க போகிறோம்னா, புதுசாக நம்மக்கிட்ட பழச்செடிகள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஓகே, ஒரு மேங்கோ வெரைட்டிஸ் ஆகுது, இல்லை ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஆகுது, ஜாக் ஃப்ரூட் கலெக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பழச்செடிகள் எல்லாமே வந்திருக்கு. ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு செடியை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாக் வரும். கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செடியோட ரேட்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஜாக் ஃப்ரூட் கலெக்ஷனாக, இல்லை ஒரு மேங்கோ கலெக்ஷனாக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா செடி கலெக்ஷனாக எல்லாமே வந்துடும். நீங்களே ரேட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிலே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா கால் பண்ணால் தம்பி என்னப்பா எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொன்னாதீங்க. கால் பண்ணால் சில நேரத்தில் எடுப்பாங்க, சில நேரத்தில் எதோ ஒர்க்னா எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வாங்க ஒன் பை ஒன்று என்னென்ன கலெக்ஷன் புதுசாக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. புதுசாக கலெக்ஷனாக கொண்டு வந்தீங்களான்னு எல்லாருக்குமே அப்டேட்டான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைரெக்டாக. நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மேங்கோ கலெக்ஷன் இருக்குது. ஓகேனா? ஏன்னா பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத மேங்கோ வெரைட்டிஸ் இருந்தாலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேரான்னு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையாக இருக்கும். அந்த மாதிரி ரகங்களே நான் காட்ட போனேன். நீங்கள் பார்க்குற ரகங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்போ ரெட்டு. ஓகேங்களா? R2E2 மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியன் ஜம்போ ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்கும். பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வரைக்கும் வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டத்திலே காய்ச்சிருக்கு. வரவங்களுக்கு எல்லாமே அதை காட்டி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செடிகளுக்கு கேட்டாங்க. நிறைய செடியை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக கூட கேட்டிருந்தீங்க, இந்த மேங்கோ செடி இருக்கா தம்பி, சின்ன செடி இருக்கா? சின்ன செடி எனக்கு பாருங்கள். பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet to 2.5 feet இருக்கும். எல்லாமே பட்டிங் பிளான்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு பாருங்கள், எல்லாமே பட்டிங் பிளான்ட் தான். தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் வந்துருக்கு. வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்காங்க. இது மேங்கோ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பிளான்டேஷன் பண்ணி மினிமம் பார்த்தீங்கன்னா 1.5 years 2 years ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கிளைமேட்டில் வளரும், எல்லா மண்ணிலும் வளரும். மேங்கோ வரது எல்லா கிளைமேட்டில் வளரும். ஓகேங்களா? பழத்தோட வெயிட்டு நல்லாயிருக்கும். கலரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் சூப்பராக வரும். ஓகேங்களா? நல்லா ரெட்டிஸும் க்ரீன் கலரும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக கூட வரலாம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து. பட் பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, சதைப்பற்று அதிகமாக இருக்கும். விதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஓகேங்களா? அதில் இருக்கிற சீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. நல்லா ஆப்பிள் மாதிரி சூப்பராக இருக்குது. கட் பண்ண கூட ஒரு அல்வா மாதிரி சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு மேங்கோ தான். இந்த பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட். ஓகேங்களா? இது எல்லாமே 2.5 feet 3 feet ஹைட்டில் அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேங்களா? வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மென்டாவா ஜாக். ஓகேங்களா? ஜாக் ஃப்ரூட்லேயே பல வெரைட்டிஸ் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐனி பழம் மாதிரி வரக்கூடியது. ஓகேங்களா? ஐனி பழம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே இவ்வளோ சைஸாக இருக்கும். பழம் உரிச்சு சாப்பிடும்போது அது இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் வெரைட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெல்டாங் ஜாக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மென்டாவா ஜாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பலாப்பழம் தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுக்கணுங்க பாருங்கள். எல்லாமே பட்டிங் பிளான்ட். இதெல்லாம் ஒரு ரேரஸ்ட் கலெக்ஷன் தான். ஏன்னா நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? இந்த செடியெல்லாம் நீங்கள் செடி நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஆரம்பிக்கும். இது எல்லா மண்ணிலும் வளரும். களிமண்ணை தவிர. ஏன்னா களிமண்ணில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால ஜாக் ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேனா? மற்ற எல்லா சாயிலும் நீங்கள் நுரம் மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை கரிசல் மண்ணாக இருந்தாலும் சரி, செம்மண் இருந்தாலும் சரி, ஜாக் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடான பகுதியில் நடணும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டருவோ தொழுவரங்களோ இல்லை NPKவோ DAP உரமோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் நல்லா க்ரோத் இருக்கும். ஓகேனா? இந்த பிளான்ட் எல்லாமே நம்மகிட்ட ஒரு 10 பிளான்ட் தான் ஸ்டாக் வந்துருக்குங்க. விருப்பப்பட்டவங்க டக்குன்னு புக் பண்ணிங்க. ஏன்னா பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மென்டாவா ஜாக் வந்திருக்கானு. ஓகேங்களா? இதோட லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கறிப்பழ லீஃப் மாதிரி தான் வரும். பாருங்கள், ஏன்னா கறிப்பழம் இதே மாதிரி 8 வெட்டாக தான் வரும். இது சின்ன பலாப்பழம் நல்லா இனிப்பான ஒரு ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐனி பழம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு கேட்கணும் மென்டாவா ஜாக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புது ஸ்டாக் வந்துருக்குங்க. மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாம்.
அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சப்போட்டாங்க ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலான சப்போட்டா எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலாபாதி சப்போட்டா, கிரிக்கெட் பாலு, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போட்டா ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சப்போட்டான்னு சொல்லுவாங்க. மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். பழம் பழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும். ஓரளவுக்கு எல்லோ கலரும் லைட் க்ரீன் கலரும் மாறிடும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி இருக்கும். எப்படி வந்து டைரி மில்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சாக்கோபார் சாக்லேட் எப்படி சாப்பிட்றாங்க, சாக்கோபார் இருக்குது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உள்ள இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேண்ணா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். நம்ம சுகர் வேணால் இதில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேண்ணா. ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நம்ம கோன் ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒட்டுக்கண்ணுகள் எல்லாமே காயோடு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு காய் வருமா, நிறைய பேரோட கேள்வி அதுதான். ஏன்னா தம்பி நீ வெரைட்டியே காட்டுற, இதெல்லாம் நம்ம ஊர் காய் வருமானா இங்கே வந்து இருக்கு பாருங்கள். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வாங்கி வந்து பிளான் தான் இதெல்லாம் காய்கள் வந்துருக்கு. எல்லாமே ஒட்டுக்கண்ணுகள், எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு. எல்லா செடியிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயோடு இல்லைங்க ஓகேங்களா. ஒரு சில பிளான்ட்டில் ஒரு 5-6 பிளான்ட்டில் காயோடு இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட், எல்லாமே பூ இடத்த செடி தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ட்ஸு, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான்ட் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் இதில் காய் இருக்கா, இங்கே பாருங்கள் இதுலேயும் காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இதில் காய் 2 காய் இருக்குது பாருங்கள். இந்த செடியில் மொத்தம் 2 காய் இருக்குது. 1 2 இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்ம ஊர் கிளைமேட். அவங்க எங்கிட்ட வாங்கி ஒரு கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 காய் வச்சுருக்குப்பா அப்படி சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே 2 காய் இருக்குது பாருங்கள். இங்கே மொத்தத்தில் ஒரே செடியில் 1 2 3 4 காய் இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி பிளாக் சப்போட்டா காயோட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்லி 10 பிளான்ட் கூட இல்லைங்க, ஒரு 9 பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ட் கொண்டு வந்தால் நேரடியாக வர கஸ்டமர் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் சப்போட்டா புக் பண்ணிக்காங்க. இதுவும் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு வளரும். நார்மலான சப்போட்டா மாதிரி தான் இதுவும் காய்க்கு ஓகேங்களா. விருப்பப்பட்டவங்க எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டு நீங்கள் நம்பி எங்ககிட்ட புக் பண்ணிக்கலாம். சூப்பரான பிளாக் சப்போட்டா வந்துருக்கு, அது காயோட புக் பண்ணிக்கலாம். அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கறதான் பார்த்தீங்கன்னா 4 சீசன் லாங்கன் ஓகேங்களா. லங்கன் பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு காய்கள் தரக்கூடிய ஒரு ரகங்க ஓகேங்களா. இது பிளான்டேஷன் பண்ணதாலும் எப்போப்பா தம்பி காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதில் மினிமம் 1 இயர்க்குள்ளேயே காய்ச்சிரும். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுக்குது. நிறைய செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூ ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி தான் இருக்குங்க. நம்மக்கிட்ட சின்ன செடி ஸ்டாக் இல்லைங்க. நிறைய பேர் இதில் சின்ன செடி இருக்கான்னு கேட்டிங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 ஃபீட் ஹைட், எல்லாமே பிரான்ச்சஸோடு இருக்குது. எல்லாமே 1 இயர் மேலே ஆன பிளான்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே ஃப்ளவரிங் தான். அங்கே குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள், நல்லாவே ஃப்ளவரிங்கு பாருங்கள். இதிலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பாருங்கள், இதுலேயும் ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. மற்ற செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து காய்கள் இப்படி தான் வரும். ஆனால் இது வந்து காய்கள் எல்லாமே இப்படி வரும், மேலே மட்டும் தான் வரும். ஒரு காடை முட்டை மாதிரி இருக்கும், மேலே ப்ரௌன் கலர் இருக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில் ஒரே ஒரு செடி தான் நம்மகிட்ட இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் காய்கள் வரும் ஓகேங்களா. இது ஓப்பன் பண்ணால் நுங்கு மாதிரி டேஸ்ட் இருக்குது. அந்த லிச்சி பழம் ரம்பூட்டான் எப்படி சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். லுங்கன் பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டபுளான வாட்டி. ஏன்னா இந்த பழம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா, இதெல்லாம் கூலிங் ஏரியாவில் தான் வரும். அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துட்டே இருக்குங்க. நீங்களும் வந்து பார்த்துட்டே வாங்கிட்டு போகலாம் ஓகே. நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கணும், நிறைய பேர் காய்ச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 400 ரூபா 500 ரூபா வரைக்கும் நாங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் தாராளமாக ஒரு செடி வாங்கி வச்சுன்னா வீட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிளான்ட்ஸும் பாருங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு செடி எடுத்து வச்சு தனியாகவே காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா புஷியாக பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க ஏன் இதை காட்டுறேன், நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க ஓகேனா. லங்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா தம்பி இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறேன்னுவாங்க. இது கிராஃப்டிங் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ஸ் ஓகேங்களா. சீல் மூலியமாக உற்பத்தி பண்ண பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ஆண் வதியா பெண் வதியான்னு தெரியாது ஓகேங்களா. இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக ஏன் சொல்கிறேன்னா இதை பற்றி நிறைய பேர் தெரியணும். ஏன்னா வந்து இந்த பழங்கள்லாம் வருமானு தெரியாது. நம்மக்கிட்ட வாங்க நிறைய கஸ்டமருக்கு வந்திருக்கு. விருப்பப்பட்டவங்க 4 சீசன் ஆனால் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கிறதுனா ஒரு 16 இன்ச் பாட் ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். மொட்டை மாடினா அழகாக இது காய்கள் வைக்குங்க. நீங்கள் நிலத்தில் வைக்கிறதுனால சூப்பராக வரும். உங்களுக்கு கேட்கனா 4 சீசன்லாங்க பெரிய செடி தேவைப்படுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. நமக்கு லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸ்லேயே பனானா மேங்கோலே வந்து பார்த்தீங்கன்னா பனானா பிங்க் மேங்கோ ஓகேங்களா. புதுசாக நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி to 7 அடி பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே கேட்லாக செக் பண்ணி பாருங்கள், அப்டேட் ஆகிருக்கும். ஒரு தரமான பிளான்ட்ஸுங்க, சூப்பரான குவாலிட்டி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டோட ஹைட்டு ஒரு 6 அடி 7 அடியிலே இருக்குங்க பாருங்கள். எல்லாமே நல்லா பிரான்ச்சஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி இதில் சின்ன பிளான்ட் இல்லைன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி சின்ன பிளான்ட் வாங்கி வச்சு நீங்கள் க்ரோத் வந்து டைம் ஆகும். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிளான்ட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். க்ரோத்து நல்லா இருக்குங்க பாருங்கள். 1 2 3 4 பிரான்ச் இருக்குது.
இதுலேயும் பாருங்கள் கட் பண்ணி விட்ருக்காங்க. இங்கே கட் பண்ணி விட்டனால வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச் வந்திருக்கு, மேலே 4 பிரான்ச் வந்திருக்கு. இதுலேயும் பாருங்கள் கட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராக வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 பிளான்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பனானா பிங்க் மேங்கோ புக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனானா மாதிரி வாழை லென்த்தாக வரும், கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் கலர் ஷேடு வரும். ஓகேங்களா, இதில் எல்லோ கலர் வெரைட்டிஸ் இருக்குது, இந்த வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செரி. ஓகேங்களா, என்னடா இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டுங்க. செரி வெரைட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டிஸ் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செரியிலே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக ட்ரை ஃப்ரூட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இதெல்லாம் காய் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மர கலர் ப்ரௌன் கலர் நல்லா பெருசாக வரும், டென்னிஸ் பால் சைஸில் வரும். இங்கே பாருங்க இங்கே காய் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த பிளான்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வளர்க்க முடியுமா, அப்படி டெரஸ் கார்டன் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக லோவான மெயின்டென்ஸில் ஒரு க்ரோத் ஆகி நல்லா காய் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். இது எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள், நல்லா 4 அடிக்கு மேலே நல்லா புஷியாக பிரான்ச்சஸோடு இருக்குது, நல்லா க்ரோத் ஆன பிளான்ஸு. உங்களுக்கு தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் மொட்டை மாடியில் இருக்கிறதா ஒரு 20 இன்ச் பாட்டா ஒரு 16 இன்ச் பாட்டா இருந்தால் போதும், அதிலே சூப்பராக க்ரோத் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டேஜ் பிளான்ட் பாருங்களேன் எவ்வளோ ஹைட் இருக்குது, என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பூ ஃப்ளவரிங் எல்லாமே இடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் தான். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான்ட் இருக்கான்னு கேட்குறீங்க. தாராளமாக சூப்பரான குவாலிட்டியில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த மணிலா டென்னிஸ் பாரில் லோவான நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துக்கலாங்க. இது என்ன மண்ணில் வரும், இந்த மண்ணில் வருமோ அந்த மண்ணில் வருமானில் எல்லா மண்ணிலும் நார்மலாக வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த மணிலா டென்னிஸ் பால். சரி, தாராளமாக பெரிய பிளான்ஸ் இருக்குது, சின்ன பிளான்ஸ் இருக்குது, இதோட சின்ன பிளான்ஸ் இருக்குது. மொத்தம் 3 ஸ்டேஜ் பிளான்ட் இருக்குது. நீங்கள் கேட்லாகில் செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நெட்மேக். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஸ் வெரைட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயிலே வந்து பார்த்தீங்கன்னா விதை மூலிமா வாங்குற கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் விதையே போயிடும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு கட்டுற இடத்துக்கு போய் நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்க, தம்பி நீ ஆண் விதையை வாங்கின்னு போனால் 100 செடி வாங்கினா அதில் 20 செடி தான் பெண்ணாக இருக்கும், ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட் பண்ண பிளான்ஸ். ஓகேங்களா, ஏன்னா பட்டிங் பிளான்ட் வாங்கும் போது கம்பல்சரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் செடி தான். ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து காய் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தரக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி வந்து ஊடு பயிராக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி வெரைட்டி சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதி பத்திரி பவுட்ரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமு, இதில் நிறைய மெடிசன் கண்ணன் அவ்வளோ இருக்குது. ஓகே, ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டரிங்காக போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் இதுதாங்க ஜாதிக்காய். நீங்கள் எங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தா தென்னந்தோப்பு வச்சுருப்பாங்க, இதில் ஊடு பயிராக போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக அந்த ஜாதிக்காயை போடலாம். ஏன்னா பார்த்தா ஜாதிக்காய் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது இருக்கிற விதை, அது இருக்கிற அந்த தோல், அது ஒரு சிவப்பு கலராக வரும், அதை எடுத்து காய் வச்சு பவுடராக கொடுக்குறாங்க. அப்படியே கிலோ கணக்கு ஒரு கிலோ 1500 கிடைக்கிறாங்க, 1200 கிடைக்கிறாங்க. ஜாம் தயாரிக்கிறாங்க, பவுடர் தயாரிக்கிறாங்க. மெடிசனுக்கான ஒரு நிறைந்த ஒரு செடி தான். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா, கோல்டன் ஜாதிக்காய். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஆயிரும். இது எல்லாமே 1 ஸ்டெப். ஓகே, ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக தான் வளர்ந்து போவோம், மற்ற செடி மாதிரி வளராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர், இப்போ ஒரு ஸ்டெப்பு வளர்ந்துருக்கு, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி பிரான்ச்சஸ் வரும். ஓகேங்களா, இந்த பிளான்ட் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஜாதிக்காய் வந்து தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யாருன்னா உங்களுக்கு 10 செடி 20 செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நிழலில் தான் வைக்கணும். ஓகேங்களா, வெயிலில் வச்சிங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டேன் ஜாதிக்காய் இருக்குது சேல்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எங்களோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அப்டேட் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா செரி ஆஃப் த மங்குஸ்டின். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா மங்குஸ்டானே என்னப்பா இது மாதிரி காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பராவா ஃப்ரூட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு பழம். 80% வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும், ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்போ லைட்டாக தெரியும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பாக எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களாவது நாமளாவது மஞ்சள் கலரில் ஃபுல்லாக மஞ்சள் கலர் மாறி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் மாறணும், அப்போ பறித்து சாப்பிடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயாக இருக்குமோ அறுத்து சாப்பிட்டீங்கன்னா புளிப்பாகவே இருக்கும். மஞ்சள் கலர் நல்ல டார்க்காக கலர் மாறணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறும்போது சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது எல்லாமே ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிளான்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செமி ஷேட் பிளேஸில் வைக்க வேண்டிய செடி. ஏன்னா வெயிலும் நிழலும் கலந்த மாதிரி இடத்த வச்சிங்கன்னா போதும் நிறைய காய்கள் வரும். இப்போயே நம்மக்கிட்ட காய்களோட தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வர காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பாருங்கள் 1 2 பாருங்கள், இங்கே காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது,
இதோட ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லோ கலரில் மாறும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இதில் இருக்கிற மாதிரி தான் கொத்து கொத்தாக நிறைய காய்கள் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் செடின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலான செடி. நீங்கள் இதில் நம்மகிட்ட சின்ன செடி இருக்குது. இதெல்லாம் ஃப்ரூட் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான்ட்ஸு. ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன் எத்தனை பிரான்ச்சஸோடு வந்துருங்க பாருங்கள். முதல் டைப்பில் இருக்கும். நீங்கள் வாங்கினோடனே அவ்வளோ காய்களுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா பிரான்ச்சஸோடு இருக்கும். பெஸ்ட்டான குவாலிட்டியான செடிகள் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு ஸ்டெம்மு பாருங்களே. நிறைய பேர் கேட்பீங்க தம்பி இந்த மாதிரி பிக் சைஸ் இருந்தால் கொண்டு வாங்க. பாருங்கள் நல்ல ஸ்டெம்மு நல்லா மெச்சூரான ஸ்டெம்மு. இது வந்து லிமிட்டான ஒரு 10 செடி மட்டும் தான். தரமான பிளான்ட்டாக இருந்தாலும் நம்மக்கிட்ட 10 செடி இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுப்பாங்க. நிறைய பேர் நிறைய வீட்டில் காய்ச்சிருக்கு நம்மக்கிட்ட வாங்கி போய் நீங்கள் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பரான சூட்டபுளான வெரைட்டிஸ் தான். இதிலே சின்ன பிளான்ட்ஸை காட்டுறோம். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. சின்ன பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலாகில் அப்டேட் பண்ணுவோம் ஓகே. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 feet 3 feet ஹைட் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ச் ஸ்டெப்பாக எப்படி வரது பாருங்கள். கொடை மாதிரி தான் இந்த யூ ஷேப்பில் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்டேஷன் எப்போ தம்பி காய்க்கணும் பார்த்தீங்கன்னா இதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 months to 1 year உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு சின்ன பிளான்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம், பெரிய பிளான்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட் சூட்டபுளாக காட்டி மொட்டை மாடியில் வைக்கணும் கூட ஒரு 20 inch பாட்டில் இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்கி வச்சுக்கணும். அப்படியே ஈல்டு ரெடியாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 14 inch பாட்டோ இல்லை 16 inch பாட் ஓகேங்களா. இல்லை ஒரு 15 க்ரோ பேக்கில் இந்த மாதிரி போட்டு ஒரு நிழலான பிளேஸு வெயிலும் இந்த மாதிரி கலந்த மாதிரி பிளேஸில் வச்சிங்கன்னா போதும். செமி ஷேடு பிளேஸில் சூப்பராக நம்ம ஊர் கிளைமேட் நல்லாவே காய்க்கும். இது ஒரு செடி தான். நமக்கு வந்து பார்த்தோன்னா வைட்டமின் கண்டன் சி டி எல்லாமே இதில் நிறைய வைட்டமின் மினரல் கண்டன் நிறைந்திருக்கு. தாராளமாக இந்த பழங்களை எல்லாருமே நான் விரும்பி சாப்பிட்லாம் ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு கொய்யா பழமா தம்பி, இதெல்லாம் எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சுவையில் இருக்கும் ஓகேங்களா. எப்படி ஒரு ஸ்ட்ராபெரி நீங்கள் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது கூட வந்து ஒரு கொய்யா பழத்தை மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே. நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்கள அது எல்லாருமே நாங்கள் வந்து பிடிங்கி கொடுப்பாங்க. ஒரு பழம் இருந்துச்சுன்னா கூட பிடிங்கி சாப்பிடுவோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் தரும். அந்த மாதிரி ஒரு ரகம் தான் இது. இது இலை எல்லாமே பெருசாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் 2 கலர் இருக்குது. இது எல்லோ கலர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பட்டையே பெருசாக வரும் லீஃப் ஓகேங்களா. இதில் ரெட் கலர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸில் வரும், சின்னதாக வரும். உங்களுக்கு எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி to 7 அடி 8 அடி வரைக்குமே அவைலபிள் இருக்குது. கொத்தாக நிறைய காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு காய்க்குமா அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. ஒரு செடியில் காய்ச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 4 இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் நீங்களே பாருங்கள். இங்கேயும் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது தம்பி நிழலில் தான் வைக்கணுமா இல்லை வெயிலில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்கவே தேவையில்ல. நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சு வளர்த்துக்கலாம். நல்லா எல்லோ கலராக மாறின பழம் சாப்பிட்ணும். ஒரு சூப்பரான சுவையில் உள்ள ஒரு பழம் கொய்யா பழம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புளிப்பு கிடையாதுங்க. நல்லா ஒரு இனிப்பான பழம். சாப்பிடும்போது சுவை உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்குது ஓகேங்களா. நம்மக்கிட்ட வாங்கினாங்க எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு இருந்த கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகே. நல்லா பிக் சைஸ் பிளான்ட்டு பாருங்கள். இதுலேயும் ஒரு காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு காய் பெருசாக இருக்கும் ஓகே. எல்லோ ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் கொய்யா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸில் தான் வரும் பழம் வந்து. அதோட இது பெருசாக வரும், நிறையாவே காய்க்கும் ஓகே. நான் உங்களுக்கு கேட்கலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட 2 கலர் வெரைட்டி அவைலபிள் இருக்குது. ரெட் இருக்குது, எல்லோவும் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கலாம். மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபுளான வெரைட்டி ஒரு ட்ரம்மு ஒரு 20 inch பாட்டு ஒரு 16 inch பாட்டு இந்த மாதிரி அவங்க வச்சுக்கலாம். இதிலே சின்ன பிளான்ட் இருக்குது, பெரிய பிளான்ட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களே தெரியும் எந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது, எப்படிலாம் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ஸும் நீங்கள் ஆர்டர் பண்ண பிளான்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு பேக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மரம் புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மினி பீட்ரூட் கொய்யா, நட்ஸ் ப்ளம்ஸு, ஸ்டார் ஃப்ரூட்டு, மிராக்கல் ஃப்ரூட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பாலு, வாட்டர் ஆப்பிள், ஸ்வீட் லூபி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 பிளான்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. சீர்காழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ஸ் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அனுப்புவோங்க. நீங்கள் தாராளமாக எங்களை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே. ஆனால் பெஸ்ட்டான ரகமாக கிடைக்கும், பெஸ்ட்டாக பிளான்ஸ் கிடைக்கும். நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் மூலமாக அனுப்புவோங்க. நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. கொரியர் சார்ஜ் பே பண்ணி. லாஸ்ட் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோ. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினா கூட அவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ப்பாங்க. செடிகள் விருப்பப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் பண்ணிக்கலாம்.